பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். Book of Genesis 12 verse 2 and 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலவோளை ஆபிரகாமை அழைத்த தெய்வம் எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, உங்களையும் என்னையும் அழைத்தவர் மனிதன் அல்ல. நாம் எதர்ச்சியாய் இந்த கிறிஸ்தவ அனுபவத்துக்குள், இந்த கிறிஸ்தவ வாழுக்குள் நாம் வரவில்லை, நம்மை யாரும் தள்ளவில்லை. அவர் நம்மை முன்குறித்தபடினாலே நம்மை அவர் தெரிந்தெடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நாம் அறிந்ததே, அவனுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றுக்காய் அவன் ஏங்கினான். தன் சந்ததியை காண அவன் ஆசித்தான், வாஞ்சித்தான், அதற்காய் முயற்சித்தான். இன்றும் அப்படி பல நன்மைகளை தேடி அதற்காய் ஓடிக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராய் இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். உங்களை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய குறையை அவர் நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானது தானாய் போய்விடு. நிறைவானவர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறார். ஒன்று மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். ஆபிரகாமை போல நாம் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய், அவர் நமக்கு கொடுத்ததான அந்த சிலுவை சுமந்து நடக்கிறவர்களாய், இந்த உலகத்தின் காரியங்கள், நம்முடைய யோசனை, நம்முடைய புத்தி, நம்முடைய எண்ணங்கள், இவைகளையெல்லாம் விட்டு விட்டு அவரை நாம் இந்த ஆபிரகாமை போல பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இந்த காலவோளை வார்த்தை எடுத்து ஊழியக்காரனாய் நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவையை ஏற்று கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. இந்த காலவோளை இந்த வார்த்தையை கொடுத்தவர் நிச்சயம் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் அவர் மாற்றி பயன்படுத்த வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். நீ பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை சபிக்கிறவனை கர்த்தர் சபிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சும்மா கர்த்தர் நாமத்தை நம்பி இருங்க. நம்ம யாத்திரையாகமம் 14 நாம் வாசிக்கிற, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. சூழ்நிலைகளை பார்க்கும் போது நமக்கு பயமும் கலக்கமும் திகிலும் என்னமாய் முடியுமோ என்றதான ஏமாற்றங்களும் பலவிதமான யோசனைகள். நாம் மனிதர்களே, அதை கர்த்தர் அறிவார். அதனால தான் நமக்கு வேதத்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த காலவோளை நானும் இந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை எடுத்து சுவாசிகளாகிய உங்களை, தெய்வ பிள்ளைகளாய் உங்களை, மீட்கப்பட்ட உங்களை நானும் தைரியப்படுத்தும்படியான வேளையிலே கர்த்தர் எங்களை வைத்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த உத்தரவாதத்தோடு நான் உங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறேன். தைரியமாக இருங்க. நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமானவர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமான தகப்பனாய் ஆபிரகாமை பயன்படுத்தினது போல குடும்பமாய் உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவார். சோர்ந்து போகாதீங்க. கையில் இருப்பது இவ்வளவுதான். திருமண காரியங்கள் ஒழுங்காகிறது.
வீடு கட்டுகிற வேலை இருக்கிறது, ஆலயத்தை கட்டுகிற வேலை இருக்கிறது, பல தேவைகள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். என்ன செய்வோம் என்று யோசிக்கலாம். இந்த கால வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த குறைகளை நினைத்து கலங்க வேண்டாம், அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால் தைரியமாய் இருங்க. இந்த வசனத்தை ரிப்பீட்டடா திரும்பி 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 இதை நீங்கள் அறிக்கையிடுங்க. இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி இந்த கால ஊழியக்காரன் நான் உங்களை வாழ்த்தி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிறவங்களை கண்களை மூடி பரலோகத்தின் பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஓலை தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஆதியாகமம் 12:2-3 ஆண்டவரே, இந்த கால ஓலை நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த சிறிய நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்கப்பா. அவருடைய வாழ்க்கை மாறட்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கட்டும். ஆபிரகாமை விட்டு அந்த போராட்டங்கள் மாறி அவனை பெரிய ஜாதியாக்கி, அவனை பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாக்கி, அவனை சீமானாய் ஆசீர்வதித்த தெய்வம் இந்த காலவோளை ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த காலவோளை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தையும், அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களையும், பிள்ளைகளையும், அவருடைய சபையும் ஊழியங்களையும் ஊழியரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா குறையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகட்டும். வியாதியாய் இருப்பார்களானா இப்பொழுதே உமது பிரசன்னம் அவர்களை தொடட்டும். வியாதி நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பலவீனங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் முடிந்து இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இனி எந்த ஆண்டவரே பலவீனங்களும் அவர்கள் வராதபடி கர்த்தர் காத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அற்புதத்துக்காய் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்விலை கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. அதன் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரே அப்படி செய்து இப்படி பிள்ளைகளே ஆபிரகாமை போல ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் அவர்கள் குடும்பத்துக்கும் அவர் இனத்தார் சொந்த பந்த உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுற்றி உள்ளவர்களுக்கும் அவருடைய சபைக்கும் தேசத்துக்கும் இவர்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பார்களாக என்று சொல்லி இந்த கால ஓலைமுடைய நாமத்தினாலே ஊழியக்கார் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவருடைய போக்குவரத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஏதாகலும் ஜெபக்குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு தெரியப்படுத்துவீர்களானால் நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.